கிருஷ்ணகிரி மாவட்டம் தடி தொகுதி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் ராமச்சந்திரன் வேட்புமனு தாக்கலின் போது விதிமீறி ஊர்வலம் சென்றதாக காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். தேர்தல் அலுவலரிடம் முன் அனுமதி பெறாமல் ஊர்வலம் சென்றதாக பறக்கும்படை அதிகாரி அளித்த புகாரில் 2500 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை என எந்த மிரட்டலுக்கும் தமிழ்நாடு பயப்படாது என்று அமைச்சர் ஏவவேலு தெரிவித்துள்ளார். வாணியம்பாடியில் நடந்த செயல் வீரர்கள் கூட்டத்தில் பேசிய அவர், அதிமுக ஆட்சியில் திருப்பத்தூர் மாவட்டம் உருவானதாக கூறிக்கொள்வதாகவும் தேவையான அனைத்து உள்கட்டமைப்பு வசதிகளை திமுக அரசு செய்தது என்றும் குறிப்பிட்டுள்ளார். தட்டச்சு பிழையால் தன்னுடைய பெயர் சாதி அடையாளத்துடன் வேட்பாளர் பட்டியலில் இடம்பெற்று விட்டதாக கோவை சிங்காநல்லூர் தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் ஸ்ரீநிதி தெரிவித்துள்ளார். இது கூட்டணி கட்சியினர் மத்தியிலேயே அதிருப்தியை ஏற்படுத்திய நிலையில் தனக்கே அதிர்ச்சியாக இருந்தது என்று எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். அவதூறு பரப்ப வேண்டாம் எனவும் கேட்டுக் கொண்டுள்ளார். தாவேக்காவில் இருக்கும் இளைஞர்கள் அரசியல்படுத்தப்பட வேண்டும் என்று அதிமுக கொள்கை பரப்பு துணை செயலாளர் காளியம்மாள் தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் மதுரவாயல் தொகுதி அதிமுக வேட்பாளர் பெஞ்சமினை ஆதரித்து பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், விஜயை பார்ப்பதற்காக சென்று விபத்தில் சிக்குவது வருத்தமளிப்பதாக கூறியுள்ளார். இளைஞர்கள் அரசியலை உற்று நோக்கணும், புரிந்து கொள்ளணும், ஒருத்தர் மீதான பற்றும் பாசமும் இருக்க வேண்டியதுதான். அது உயிரை போக்குன்ற அளவுக்கு இருக்கிறது வருத்தத்துக்குரிய ஒன்றாதான் இருக்கு. ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை தொகுதியில் சுயேட்சை வேட்பாளர் ராமு நாணயங்களாக கொடுத்த பிணை தொகையை தேர்தல் அலுவலர் ஏற்க மறுத்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. வெண்கல பாத்திரத்தில் கொண்டு வந்த நாணயங்களை எண்ணுவதற்கு போதிய நேரம் இல்லாததால் தேர்தல் அலுவலர் மாற்றி தரும்படி கேட்டதை அடுத்து அங்கிருந்தவர்களிடம் நாணயங்களை கொடுத்து பணம் பெற்று செலுத்தியுள்ளார். புதுச்சேரியில் திமுக ஆட்சி அமைய வேண்டும் என்றே விரும்புவதாக ஜெகத் ரட்சகன் எம்பி தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், பிரதமர் மோடி ஒரு நடிகரை போன்று கையை மட்டும் காட்டி சென்று விட்டதாகவும் வாக்குறுதியை வாயால் சொல்லக்கூட அஞ்சுவதாகவும் கூறியுள்ளார். புதுச்சேரியில் முதலமைச்சர் ஸ்டாலின் நாளை பொதுக்கூட்டத்தில் பங்கேற்க உள்ளதாகவும் கூறியுள்ளார். திமுக தலைமையில் ஆட்சி வரணும் விரும்புறோம். அவங்க நிக்கிறவங்க எல்லாரும் தானே சொல்லுவாங்க. நேற்று கட்சி ஆரம்பிச்சு சொல்றாங்க, நாங்க தான் ஆட்சின்னு சொல்றாங்க. நாங்க 100 ஆண்டு கால கட்சி, 100 ஆண்டு கால இயக்கம். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் தேர்தல் பரப்புரைக்காக சென்ற அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் காரை நிறுத்தி பறக்கும் படையினர் சோதனையிட்டனர். குலசேகரன்பட்டினம் விலக்கு பகுதியில் காரை நிறுத்தி சோதனையிட்ட அதிகாரிகள் காரில் எவ்வித பொருட்களும் இல்லாததால் அனுப்பி வைத்தனர். போடி தொகுதி மக்கள் அளிக்கும் தீர்ப்பு ஓ பன்னீர்செல்வம் போன்று யாரும் முடிவெடுக்க கூடாது எனும் நிலையை ஏற்படுத்தும் என முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் தெரிவித்துள்ளார். போடி தொகுதி அதிமுக வேட்பாளர் நாராயணசாமியின் தேர்தல் அலுவலகத்தில் ஆலோசனை நடத்திய RB உதயகுமார் 50,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி உறுதி என தெரிவித்தார். தமிழ்நாட்டில் இது போன்ற ஒரு முடிவை யாரும் எடுக்கக்கூடாதுன்ற அளவில் போடி மக்கள், ஏன்னா போடி மக்களுடைய இதயத்தில் நிறைந்திருக்கிற சின்னம் இரட்டை இலை சின்னம். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் தொகுதியில் சசிகலாவின் கட்சி சார்பில் தாக்கல் செய்த வேட்பாளரின் வேட்புமனுவில் ஏராளமான பிழைகள் இருந்ததால் தேர்தல் அலுவலர் திருப்பி அனுப்பியுள்ளார். அஇஅதிமுக கட்சியின் வேட்பாளராக உமாதேவி என்பவர் மனு தாக்கல் செய்தார். பிழையுடனும் முழுமையாக பூர்த்தி செய்யாமலும் இருந்ததால் சரியாக பூர்த்தி செய்து 6ஆம் தேதி தாக்கல் செய்ய அறிவுறுத்தி அதிகாரிகள் அனுப்பியுள்ளனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் தொகுதி அதிமுக வேட்பாளர் பொன் ஜெயசீலன் பழங்குடி சமூக பெண்களுடன் உற்சாகமாக நடனமாடி வாக்கு சேகரித்தார். அதிமுக கூட்டணி செயல் வீரர்கள் கூட்டத்தில் பங்கேற்ற பொன் ஜெயசீலனுக்கு பழங்குடி சமூகத்தினர் வரவேற்பளித்தனர். அப்பொழுது பெண்களுடன் இணைந்து வேட்பாளர் நடனமாடினார். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் 100 விழுக்காடு வாக்களிக்க வலியுறுத்தி 200க்கும் மேற்பட்ட சிறுமிகள் நாட்டியமாடி விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் பாலாஜா அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி மைதானத்தில் ஏற்பாடு செய்யப்பட்ட நடன நிகழ்ச்சி பலரையும் வெகுவாக கவர்ந்தது.
விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை தொகுதி அதிமுக வேட்பாளர் சேதுபதி தெலுங்கில் பேசி தெலுங்கு மொழி மக்களிடம் வாக்கு சேகரித்தார். முன்னதாக கோவிலில் வழிபாடு செய்தார். அவருக்கு அதிமுக கூட்டணியினர் வரவேற்பு அளித்தனர். தொடர்ந்து டீ கடையில் டீ போட்டு வாக்காளர்களை கவர்ந்தார். பெண்களை மதிக்க தெரியாதவர்கள் அதிமுகவினர் என்று அமைச்சர் கீதாஜீவன் விமர்சித்துள்ளார். தூத்துக்குடியில் செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய அமைச்சர் அதிமுக வேட்பாளர் செல்லப்பாண்டியன் CV சண்முகத்திடம் பயிற்சி பெற்றது போன்று தரக்குறைவாக பேசி வருவதாக குறிப்பிட்டுள்ளார். ஒரு காலத்தில் ஜெயலலிதா அம்மையார் தலைமையில் ஒரு கட்டுக்கோப்பாக செயல்பட்ட ஒரு இயக்கத்தை இன்னைக்கு எடப்பாடியார் அவர்கள் கிட்டத்தட்ட அது ஒரு தரம் தாழ்ந்த போயிட்டு இருக்குது அந்த அதிமுக. தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் தொகுதி தாவேகா வேட்பாளர் மதன்ராஜ் வேட்புமனு தாக்கல் செய்ய தயாரான நிலையில் கட்சித் தலைமை திடீரென நிறுத்தி வைத்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. திமுகவில் சீட் கிடைக்காததால் அதிருப்தியில் இருந்த ஒட்டப்பிடாரம் MLA சண்முகையா தாவேகாவில் சீட் கேட்டதாக கூறப்படுவதால் வேட்புமனு தாக்கல் நிறுத்தி வைக்கப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது.